ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாயா சின்னு சீரியலேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். மாயா வந்து கார்த்தி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிருந்தாங்க. என்னெல்லாம் நடந்திருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாயாவும் ஜானகி கோயிலுக்கு போயிட்டு வராங்க. அப்போ புவனேஸ்வர் வந்து தடுத்து நிறுத்துறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது நீ உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டதுமே ஜானகியும் மாயாவும் சொல்கிறாங்க, நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லும் போது, என்ன நடக்காது, என்ன இருந்தாலும் சரி தான், கார்த்தியை கண்டுபிடிச்சா மட்டும்தான் நீ வந்து தப்பிக்க முடியுமே தவிர, இல்லைன்னா இதில் வந்து நீ தப்பிச்சிடவே முடியாது. ஆனால் கார்த்தியை வந்து நீ எங்கே தேடினாலும் சரி தான், உன் கைக்கு கிடைக்கவே மாட்டான், அதையும் பார்த்துடலாமா அப்படின்னு வந்து புவனேஸ்வரி சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயா சொல்கிறாங்க, இங்கே பாரு, தேவையில்லாமல் எங்கள் விஷயத்தில் நீ வந்து தலையிட்டு இருக்காத, ஒழுங்கு மரியாதையாக கார்த்தியை வந்து வெளிக்கொண்டு வந்துரு, இல்லைன்னா அவனுக்கு தான் வந்து பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கும்போது, என்னை மிரட்டிட்டு இருக்கிறியா என்ன, கார்த்தி இருக்கிற இடம் இது வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்க முடியல, அதனால தானே உன்னால் எதுவுமே செய்ய முடியல, உன்னால் முடிஞ்சால் அவனை கண்டுபிடிச்சி காட்டு அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போகவும், அப்போ மாயா வந்து ஜானகிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, பெரியம்மா இது இப்படியே நம்ம விட்டுறக்கூடாது, கார்த்தியை உடனடியாக நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கும்போது, அதுதான் நம்மளுக்கு தெரியலையே மாயா, அவன் எங்கே இருக்கானே தெரியலையே, இவர் இந்த மாதிரிக்கெலாம் சவால் விட்டுட்டு போறா பாரு, இப்போ என்ன பண்ணுறதுக்கோ தெரியல அப்படிங்கும்போது, உடனே சரி வாங்க பெரியம்மான்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மாயா வந்து யோசனை பண்ணிட்டே இருக்கிறாங்க, கார்த்தி எங்கே இருப்பான், கண்டிப்பாக அந்த ஹோட்டலில் தான் இருக்கணும், ஏன்னா அன்னைக்கு நம்மளை பார்த்துருப்பான், அதனால தான் எஸ்கேப் ஆகி போய் இருக்கணும், திரும்பவும் நம்ம அங்கேயே போய் நம்ம வந்து தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாயா வந்து அதே ஹோட்டலுக்கு வராங்க. அப்போ வந்து அவங்க வேலை செய்கிற மாதிரிக்கு, அதாவது அந்த ஹோட்டலில் வேலை செய்கிற மாதிரிக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு வராங்க, ஏன்னா நம்ம மேலே யாரும் சந்தேகப்பட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ஒவ்வொரு ரூமாக கவுத்தட்டி அவங்க வந்து, அதாவது ஏதாவது ஒன்று கொடுக்குற மாதிரிக்கு அவங்க ஒவ்வொரு ரூமாக கவுத்தட்டி பார்த்துட்டு இருக்கிறோம். அப்போ ஒரு ரூமில் கதவு தட்டிட்டு அவங்க வெளியே வராங்க. வரும்போது பார்க்குறாங்க கார்த்தி தான் அந்த ரூமில் இருந்து கதவு திறந்துட்டு வராங்க. ஓஹோ, இவன் இங்கே தான் இருந்துட்டு இருக்கானா, இப்போ இவனை எப்படியாவது வெளியே கொண்டுட்டு வரணுமே, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மாயா வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ மாயாவுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்குது. அதுபடி பார்த்தோம்னா இந்த ஹோட்டலில் வந்து ஒரு பொருளை வந்து வெடிக்க வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு போலீஸ்காரங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க மாயா. இதை கிட்டதுமே அவங்க போலீஸ்காரங்க எல்லாருமே வந்து ஹோட்டலுக்கு வராங்க. இந்த விஷயம் வந்து கார்த்திக்கும் மற்ற எல்லாருக்குமே வந்து ஹோட்டல் உள்ளவங்க சொல்லவும் எல்லாருமே ரூம்ல இருந்து அலறி அடிச்சு ஓடி வராங்க. அப்போ கார்த்தியும் வெளியே வராங்க. கார்த்தி வெளியே வரும்போது அவங்க பார்த்தோம்னா மாயா பார்த்துருந்தாங்க, கார்த்தி வெளியே வந்துட்டான், இப்போ எப்படியாவது வந்து இவனை தப்பிக்க விடாம நம்ம வந்து பிடிச்சிடணும்னு சொல்லிட்டு உடனே பார்த்தோம்னா மாயா வந்து குருவரனுக்கு ஃபோன் பண்றாங்க. ஃபோன் பண்ணி இந்த விஷயத்த சொல்லவும் குருவரன் சொல்றாங்க, மாயா நீ அவனை அப்படி கண்காணிச்சுட்டே இரு, நான் கொஞ்ச நேரத்தில் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து மாயாவும் கார்த்தி எங்கே போகிறான்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. கார்த்தி பார்த்தோம்னா நம்ம வெளியே வந்தோம்னா யாராவது நம்மளை பார்த்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க நேராக மொட்டை மாடிக்கு போகிறாங்க. அப்போ வந்து மாயாவும் பின்தொடர்ந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கார்த்தி வந்து மேலே டேங்க் மேலே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்போ போலீஸ்காரங்க எல்லாருமே வந்துடுவோம், நம்மளை பார்த்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி ஒவ்வொரு இடமா ஒளிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு மாயா போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் கார்த்தி எங்கே போனா அப்படின்னு தெரியலன்னு சொல்லிட்டு மாயா வந்து பதட்டமாக இருந்தாங்க. இங்கே பார்த்தோம்னா குருவரனும் வந்து ஹோட்டலுக்கு வந்துருந்தாங்க. வந்ததுமே வந்து மாயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, மாயா நீ எங்கே இருக்கிற அப்படின்னு கேட்கும்போது மாயா வந்து குருவரன்ட்ட சொல்கிறாங்க, சார் நான் அங்கே தான் இருக்கிற அப்படிங்கிறாங்க. ஹோட்டல் இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் தான் வந்து கார்த்தியை வந்து வெளிக்கொண்டு வர்றதுக்காக இந்த மாதிரிக்கு ஒரு பொய்யான தகவலை சொன்னேன் அப்படின்னு குருவரன்ட்டு சொல்லவும் குருவரனும் வந்து மாயா கிட்ட கேட்குறாங்க, நீ என்ன இருந்தாலும் நீ பண்ணினது தப்பு, நம்ம வந்து கார்த்தியை கண்டுபிடிக்கணும்னு சொல்லிக்கிட்டு நீ இந்த மாதிரிக்கு செஞ்சுருக்க கூடாது, சரி பண்ணிட்டேன் அப்படியே இருந்துட்டு போட்டோம், அவங்க வந்து கொஞ்ச நேரம் தேடி கண்டுபிடிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுவாங்க. ஆனால் இப்போ கார்த்தி எங்கே இருக்கான்னு நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் கார்த்தி இந்த ஹோட்டலை விட்டு எங்கேயுமே போகலை, அவன் வந்து மொட்டை மாடியில் தான் போன மாதிரிக்கு இருந்தது, அநேகமாக அவன் வந்து அங்கே தான் ஒளிஞ்சிருப்பான் வாங்க அப்படின்னு சொல்லட்டும். உடனே வந்து குருவரனும் அவங்க மாயா நேரம் மொட்டை மாடிக்கு வராங்க. வந்ததுமே அவங்க ஃபுல்லாக தேடி பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்கேயுமே காணலை. அங்கே பார்த்தோம்னா கார்த்தி வந்து அந்த தண்ணி டேங்க்குள்ளே அவங்க ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ குருவரனும் மாயாவும் அங்கே நின்றுட்டு இருக்கதை அவங்க பார்த்துருந்தாங்க. ஐயோ, இவங்க ரெண்டு பேரும் இங்கே தான் நின்றுட்டு இருக்காங்களா, அப்போ இது எல்லாமே வந்து இவளுடைய பொருளியாக தான் இருக்குமோ, அப்போ இப்படி ஒரு பொருளே இங்கே கிடையாது, இவ தான் பொய் சொல்லி இங்கே வந்து இவங்களெல்லாம் வரவழைச்சிருக்கிறா, இவ கண்ணில் மட்டும் பட்டோம் அவ்வளோதான், நம்ம கதையே முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மட்டும் இவ கண்ணில் பற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கவும், அப்போ குருவரன் சொல்கிறாங்க, எங்கேயுமே இல்லையே மாயா அப்படிங்கும்போது, சார் அவன் இங்கே தான் வந்தான், நான் வந்து என்னை அவன் பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன், அதனால தான் அவன் என்னை பார்த்ததுமே இங்கேருந்து எஸ்கேப் ஆகி போயிருக்கணும் அப்படிங்கவும் சரின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்கி வந்துருந்தாங்க. அடுத்து அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா கார்த்தியும் தண்ணி டேங்கில் இருந்து கீழே இறங்கி வராங்க. வந்ததுமே வந்து அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பார்த்துட்டு இருக்கிறாங்க, எங்கேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பவும் போல அந்த ரூமுக்குள்ளே போகிறதுக்காக போகிறாங்க.
ரூம் கதவை திறந்து பார்க்குறாங்க. பார்த்தோம்னா மாயா வந்து அந்த ரூமில் தான் இருக்கிறாங்க. அதை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கார்த்தி ஐயோ இவ இங்கே தான் இருக்காள் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகி போகிறாங்க. அங்கே பார்த்தோம்னா குருவரன் அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்கும் நடுவில் கார்த்திக் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த மாதிரிக்கு சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம்னா கார்த்தி வந்து இவங்ககிட்ட வந்து தப்பிச்சு எப்படியாவது போகணுன்னு சொல்லி எஸ்கேப் ஆக தான் பார்ப்பாங்க. ஆனால் மாயாவும் குருவரனும் சேர்ந்துட்டு கார்த்தியை வந்து கையங்களவமாக பிடிச்சிருவாங்க. இந்த விஷயம் வந்து புவனேஸ்வரிக்கு தெரிய வருது. அதை கேட்டதுமே புவனேஸ்வரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ நம்ம வந்து இப்போ தானே அவகிட்ட சவால் விட்டுட்டு வந்தோம், எப்படி கார்த்தியை கண்டுபிடிக்க மாட்டான்னு சொல்லி நினச்சிட்டு வந்தோம். ஆனால் அந்த மாயா கண்ணில் இவன் எப்படி பட்டான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அடுத்தவங்க பார்த்தோம்னா கார்த்தியை வந்து அவங்க குருவரன் வந்து கைது பண்ணி அவங்க நேராக ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு வராங்க. நீ உயிரோடு இருந்துக்கிட்டு நீ என்னென்னா வந்து உன்னுடைய கதையை அவங்க தான் முடிச்சிட்டான்னு சொல்லிட்டு போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இந்த நாளும் இருந்து எங்கள் கண்ணில் மண்ணை தூவிட்டு இருந்தே இல்லை, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு சொல்லவும் அடுத்து பார்த்தோம்னா மாயா வந்து வீட்டுக்கு ஓடி வராங்க. அப்போ மாயா வந்து பெரியமான்னு சொல்லி கூப்பிடவும் எல்லாருமே வீட்டில இருந்து வந்துருந்தாங்க. உடனே பத்மா கேட்குறாங்க எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு வார அப்படின்னு சொல்லவும் பெரியம்மா கார்த்தியை கண்டுபிடிச்சாச்சு பெரியம்மா அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே எல்லாருக்கும் தூக்கி வாரி போடுது. அப்போ பத்மா சொல்கிறாங்க என்னது கார்த்தியை கண்டுபிடிச்சிட்டியா, அவனுடைய கதை முடிஞ்சுதான் எவ்வளோ நாள் ஆச்சுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவன் உயிரோட தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே ரகுராமுக்கு அவங்க அம்மா சிவராமனுக்கு ஒருத்தருக்குமே ஒன்றும் புரிய மாட்டுக்கு. அப்போ சிவாவும் மணியும் வந்து கேட்குறாங்க என்ன மாயா நீ சொல்லிட்டு இருக்கிற, கார்த்தி உயிரோடையா இருக்கிறா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் சித்தப்பா கார்த்தி உயிரோட தான் இருக்கிறான், அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம், ஆனால் கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ வந்து அவன் ஸ்டேஷனில் தான் இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அப்போ உண்மையிலேயே வந்து அவன் வந்து சாகலையா, அவன் கதை முடியலையான்னு கேட்கும்போது அவன் உயிரோட தான் இருந்தான், நம்ம குடும்பத்தை வந்து பழி வாங்குறதுக்காக இது எல்லாமே புவனேஸ்வரி போட்ட திட்டம் அப்படிங்கிறாங்க. இது கெட்டதுமே ஜானகி வந்து மாயா கையை பிடிச்சிட்டு அவங்க அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. மாயா இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது, என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இந்த ஊர்க்காரங்களுக்கும் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்கும் வந்து உண்மை தெரியணும், ஆனால் எனக்காக நீ ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிற மாயா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாயாவோட கையை பிடிச்சி கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு ரகுராம் அடுத்தது என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.